கோதுமை புட்டு செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப் கோதுமை மாவு, 1 கப் தேங்காய் துருவல், ஏலக்காய், நாட்டு சர்க்கரை, தேவையான அளவு தண்ணீர். இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட கோதுமை மாவை லேசா வாசனை வரும் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு வாசனை வருங்க, மாவுடைய வாசனை. அப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மாவை வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு. கொஞ்சம் ஆறணுன்னு அதை நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடலாம். மாவு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி அதை பிசைஞ்சிக்கலாம். தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசையணும். நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது. இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். என்னடா இப்படி இருக்குது, இதில் எப்படிடா புட்டு அவிக்கிறதுன்னு பார்க்குறீங்களா? இங்கே தாங்க ஒரு டிப்ஸு. இப்போ இந்த கோதுமை மாவை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரே ஒரு சுற்றி அடிச்சிக்கலாம். அடிச்சுட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இங்கே பாருங்கள், மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். எப்படி பொலன்னு இருக்கு பாருங்கள். இது தாங்க, இப்படி தாங்க கோதுமை மாவு புட்டு செய்யணும் நம்ம. இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்ட இந்த கோதுமை மாவை நம்ம இட்லி பானையில் வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம். இட்லி பானையில் மாவை சேர்த்தாச்சு. இது வேகும் வரைக்கும் காத்திருக்கலாம். வெந்தோடனே நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். புட்டு நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம வெந்துடுச்சான்னு திறந்து பார்க்கலாம். புட்டு நல்லா வெந்து வாசனை வருதுங்க. இப்போ அதை நம்ம எடுத்துக்கலாம். புட்டு பாருங்கள் எப்படி சூப்பராக அப்படியே பொலன்னு இருக்கு பாருங்கள். இதில் இப்போ நம்ம நாட்டு சர்க்கரையும் தேங்காய் துருவலையும் ஏலக்காயையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம நாட்டு சர்க்கரை சேர்க்கிறோம். துருவி வச்சிருக்க தேங்காய் துருவல்களை சேர்த்துக்கலாம். நசுக்கி வச்சிருக்க ஏலக்காய் தூள்களை போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான சுவையான ஆரோக்கியமான கோதுமை புட்டு தயார். எப்படி இருக்கு பாருங்க, பார்க்கவே சூப்பரா இருக்கு. நல்ல ஆரோக்கியமான கோதுமை புட்டு தயார். ஆவில வெந்த உணவுகள் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அதனால நீங்க கோதுமை மாவை சப்பாத்தி தோசை அப்படின்னு சாப்பிட்றத விட டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி புட்டா செஞ்சு சாப்பிட்லாம். சூடான சுவையான ஆரோக்கியமான புட்டு தயாருங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க.